பிலிக்கி பிலிக்கி பிலிக்கின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்க? கிளிப்பி கிளிப்பி. கிளிப்பிக்கு போனால் மேட்டுப்பாளையம் குஞ்சப்பணம் போகலாம். அங்கிருந்து அப்படியே மாமரம் உள்ள போய்க்கலாம்ல? மாமரம் எல்லாம் போகிறது வழி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. கிளிப்பி அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகலாம். காடு வழி அது இல்லைங்க. யானை காடு இருக்கு, பார்த்து போங்க. யானை காடு இருக்கு, பார்த்து போங்க. யானை காடு இருக்கு, பார்த்து போங்க. போய்க்கலாம்லண்ணா? இல்ல ஆனது நிக்குதா? போய்க்கலாம்ல? Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய சேனல் பேருக்கு ஏற்ற மாதிரியே தொடர்ந்து ஏகப்பட்ட அடர்ந்த காடுகளை பற்றின முழுமையான சுவாரஸ்யமான தகவல்களையும் அழகான மலைவழி பயணங்களையும் நம்மளுடைய சேனல்ல பகிர்ந்துட்டு வரோம். நிச்சயமா என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் இந்த சேனல் பிடித்தமானதா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் பல பேருக்கு தெரியாத ஒரு அழகான மலைவழியுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மலைகளின் அரசி ஊட்டி, அதாவது நீலகிரி ஹில்ஸ்குள்ள பல பேருக்கு தெரியாத கோத்தகிரி அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நீலகிரி மலைகள்ல 3 முக்கியமான இடங்கள் இருக்குதுங்க. 1 உதகமண்டலம் ஊட்டி, 2வது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குன்னூர். குன்னூருக்கு சரிசமமா வலதுபுறத்தில் இருக்கக்கூடியதான் கோத்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோத்தகிரியில 2024ஆம் ஆண்டு ஒரு அதி தீவிர மழை பெஞ்சது உங்களுக்குள்ள சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கோத்தகிரியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய கீழ் கோத்தகிரி அப்படின்ற ஒரு அழகான அற்புதமான வனப்பகுதி. அந்த வனப்பகுதியை பத்தி தான் இன்னைக்கு ஒரு பிளாகா இங்க எப்படி போகணும், இங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பத்தி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த ரூட்ல போறதுக்கு உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி இருக்கு. அதாவது TN43 ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த வழியா அலோ பண்ணுவாங்க. அது ஏனாக்க ஒரு சில மலை கிராமங்களுக்கு அப்புறமா நம்ம பயணம் செய்ய போறது எல்லாமே மிக மிக அடர்ந்த காட்டு பகுதிகள். உண்மையிலேயே இந்த மலைகளின் அரசி இந்த உதகமண்டலத்துக்கு பக்கத்துல ஏகப்பட்ட அழகான மலைவழி பாதைகள் இருந்தாலும் இந்த கீழ் கோத்தகிரி போற இந்த சாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செங்குத்தா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப அழகாகவும் இருக்கும். அழகு எங்க இருக்கோ அங்கதான் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கும். இந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா இரு மருங்கிலும் அடர்ந்த ஏகப்பட்ட காடுகளை கொண்ட நிறைய மரங்களை என்னால பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாம நான் போனது ஒரு குளிர் நேரம் அப்படின்றனால போற சாலைகள் எல்லாமே ஈரப்பதம் நிறைஞ்சதா கண்ணுக்கு விருந்தளிக்க வகையில அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு அறிவிக்கப்படாத கல்லட்டி சாலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இந்த ஹேர்பின் பெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செங்குத்தாவே இருந்தது. நான் எந்த அளவுக்கு செங்குத்தா இறங்கி இருக்கின்றது என்னுடைய பக்கவாட்டில் இருக்க அந்த சுவரை வச்சு உங்களால கணிக்க முடியும். ஆனால் முழுக்க முழுக்க ரொம்ப ரம்மியமாக எனக்கு வலது பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்னால் தேயிலை தோட்டங்கள், டீ எஸ்டேட்டை பார்க்க முடியுது. இந்த சாலை நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சாலை வந்து கோத்தகிரியிலேருந்து சோலூர் மட்டும் போகிற ஒரு வனசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலையுடைய இறுதியாக பார்த்தீங்கன்னா சோலூர் மட்டம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு பகுதிக்கு போயிடுவோம். அதுக்கப்புறமா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாலைகள் எதுவுமே கிடையாது. அங்கிருந்து நம்மளால் பவானி சாகர் அணையுடைய ஒரு பகுதியையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு ரோட்டுக்கு உள்ளதான், ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளதான் நம்ம இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
இந்த வழியில இருக்கக்கூடிய அழகான மலை கிராமங்களுடைய பெயர்களே கிராமங்களைப் போலவே ரொம்ப அழகா இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை கிராமத்துக்கு பெயர் குயின் சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒன்னட்டி, சோலூர் மட்டம்னு மிக மிக அழகான தமிழ் பெயர்களை கொண்ட கிராமங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த அழகான மலை கிராமத்துடைய பெயர் பாருங்க, குயின் சோலை. எனக்கு உண்மையா தனிப்பட்ட முறையில் இந்த பேரே எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே உள்ள நுழையும் போதே இந்த சோலைகளுக்கே ஒரு குயின் மாதிரி தான் இந்த அழகான மலை கிராமம் ஏன் கண்ணில் பட்டது. இவ்வளோ டீப்பா நம்ம வந்தாலும் இங்க சாலைகள் பார்த்தீங்கன்னா சிறப்பா சீரமைப்பா போட்டிருக்காங்க. உண்மையாலுமே இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன மலை கிராமங்கள்னு இன்னுமே ஒரு சில பெயரிடப்படாத மலை கிராமங்களும் இந்த இடத்துல இருக்குது. தேயிலை தோட்டங்கள் அதிகமாக பயிரிடப்பட்டுள்ள மலைவாச ஸ்தலங்கள்ல ஊட்டியும் ஒண்ணுங்க. ஊட்டியில நிறைய டீ எஸ்டேட் இருந்தாலும் இந்த இடத்த பாருங்க, மூணாறுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா, எனக்கு அப்படியே மேல் கை பக்கமா எவ்வளவு அற்புதமா இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம். இந்த தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல ஆங்காங்கே மரங்களும் வளர்ந்துருக்குது. இந்த மாதிரி மரங்களுக்கு நடுவுல தான் இங்க சுத்தி காடுகள் இருக்கனால ஒரு சில நேரங்கள்ல சிறுத்தை மற்றும் சிறுத்தை புலி நடமாட்டங்களும் இங்க ஜாஸ்தியாவே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட எல்லா மலை கிராமங்களும் நான் கடந்துட்டேங்க. இப்போ இந்த அடர்ந்த வனத்துக்கு பக்கத்துலேயே நான் போயிட்டேன். அதை உணர்த்துற மாதிரி நான் போய்கிட்டு இருக்க வழியிலேயே எனக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கார், அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. அந்த காட்சிகள் இதோ உங்களுக்காக. இல்லை 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 வண்டியை விட்டு யாரும் இறங்க வேண்டாம். இது கூட்டமாக தான் இருக்கும், தனியாக இருக்காது. இங்கேருந்தே பாருங்கள், தனியாக இருக்காது, கூட்டமாக இருக்கும். இன்னும் நாங்க ஒரு சில கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறமா கிளிப்பி அப்படின்ற ஒரு அழகான மலை கிராமம் வரும். அதுக்கப்புறமா நம்ம போக போறது எல்லாமே ஆதிவாசி குடியிருப்புகள். அது எதுக்குமே பெயர் காரணம் கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு பிடித்த இடத்துல அவங்கவுங்க இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையான இந்த மண்ணுடைய மைந்தர்களும் அவங்க தான். இதுக்கப்புறமா நம்ம போக போறது எல்லாமே அடர்த்தியான காட்டுப்பகுதிகள். அதை உறுதிப்படுத்துற விதமா நம்ம போயிட்டு இருக்குமே ஒருத்தர்கிட்ட விசாரிச்சோம். அவரும் அது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத நமக்கு தெரிவிச்சாரு. பிலிக்கி இந்த ரூட்டு தானே? பிலிக்கின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்க? கிளிப்பி. கிளிப்பி கூட மேட்டுப்பாளையம் குஞ்சப்பாளையம் போகலாம். அங்கிருந்து அப்படியே மாமரம் உள்ள போய்க்கலாம்ல? மாமரம் எல்லாம் போகிறது வழி இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. கிளிப்பி அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகலாம். காடு வழி அது இல்லைங்க, யானை காடு இருக்கு, பார்த்து போங்க. இல்லை கார் தான், அது பிரச்சனை இல்லை, போயிடும். இல்லைங்க, செம்மனாரி ஊர்லாம் இருக்கு, லைனாக ஊர் இருக்குது, படுகு ஆதிவாசிங்க ஊர் பூரா. சரி. கிளிப்பி வரைக்கும் தமிழன் ஊடு. அதுலேருந்து ஒரு 1/4 மீட்டர் தூரம். சரி. அதுலேருந்து கம்ப்ளீட்டு ஆதிவாசிங்க. பஸ் போகிறதுக்கு ரூடு விட்டுட்டு பஸ்ஸுக்காரன் மேலே வரமாட்டேன். 2 பெண்டு கொஞ்சம் எதுக்கு இந்த ரூட்டு இப்படி வர்றதுக்கு. சரி வரும் பஸ் வருது. சரி அப்படிங்களா? நன்றிங்க. அந்த அண்ணா சொன்ன மாதிரி இன்னும் நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா முழுக்க யானைக்காட்டு வழியாக தான் பயணம் செய்வோங்க. அங்கிருந்து அப்படியே போனோம்னா நம்மளால மாமரம் போய் கீழே இறங்கிக்க முடியும். ஆனால் வனத்துறையுடைய சோதனை சாவடி இருக்கும். லோக்கல் வண்டிகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் தகுந்த காரணம் சொல்லணும். அதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. இந்த சாலைகளுடைய போக்கை நீங்களே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ரொம்ப பெரிய சாலைகள், நல்ல ஒரு அகலமான சாலைகளாக இருந்தது. ஆனால் போக போக ரொம்ப குறுகலாக 2 பக்கமும் அடர்த்தியான மரங்களை கொண்ட ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும்னு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வண்டி நிறுத்தினேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகான தேயிலை தோட்டங்களை எனக்கு 2 பக்கமும் என்னால் பார்க்க முடிஞ்சுது.
இந்த இடத்துக்கு பெயர் கோயில் மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன கிளிப்பி அப்படின்ற கடைசி மலை கிராமத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு அழகான சின்ன மலை கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். இதை தாண்டினதுக்கு அப்புறமா வெறும் ஒரு 2 கிலோமீட்டரில் கிளிப்பி அப்படின்ற ஒரு அழகான மலை கிராமம் வருங்க. அதுக்கு அப்புறமா முழுக்க அடர்ந்த காட்டு பகுதிகள் தான். அதுக்கப்புறமா முழுக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத ஒரு கல்லட்டி மலைவழி பாதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப செங்குத்தா ரொம்ப அபாயகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடதுபுறம் பார்க்குறது எல்லாமே சோலூர் மட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊருடைய ஒரு சின்ன பகுதி. அங்கேருந்து நம்மளால் பவானி சாகர் அணையுடைய ஒரு சின்ன பகுதியை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். மேற்கொண்டு உங்களுக்காக ஒரு சின்ன தகவல் நான் சொல்லணும்னா, இதே கோத்தகிரியில், அதாவது இந்த கீழ் கோத்தகிரியில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு நடந்தது 2024 நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால். அந்த பிரத்யேக வீடியோவும் என்னுடைய சேனலில் அந்த நிலச்சரிவான இடத்த மட்டுமே நான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த லிங்கையும் இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான இடங்களுக்கு நடுவில் ரொம்ப ஆபத்தான விஷயங்களும் நிறைஞ்சுதாங்க இருக்குது. ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்கள் பாருங்க, எல்லா விதமான தட்பவெப்ப சூழ்நிலைகளையும் அவங்க சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. இதே கீழ்கோத்தகிரியில் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா அதீத வெயில் அடிக்கும், மழை நேரங்களில் அதீத மழை பெய்யும். ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா சீதோஷ்ண நிலையும் கையாள தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் பாலைவனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெப்பம் மிகுந்ததாக ரொம்ப வெயிலாக இருக்கும். ஆனால் வருடம் முழுவதும் அந்த மாதிரி தார் பாலைவனங்களில் வாழக்கூடிய மக்கள் யாருமே இறந்ததாக நமக்கு செய்தி வராது. அதே மாதிரி இந்த மாதிரி மலைப்பாங்கான இடங்களில் குளிர் நேரங்களில் பொதுவாக டிசம்பர் ஜனவரியில் மைனஸில் போகும். ஆனால் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் அந்த குளிர்லேருந்து தங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்றது தெரியும். எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ நான் கடந்துக்கிட்டு இருக்க இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு காரணம் இங்கே எப்போவுமே மழை வரது அதிகமாக இருக்கும். அதுக்கு உதாரணமாக இந்த சுவர்கள்லேயே பாருங்கள், அப்படியே பாசி படிஞ்ச ஒரு சுவர் இன்னுமே நமக்கு எப்போவுமே மழை வரத்திற்கனால இருக்கும். இந்த அழகான கிராமத்துக்கு பெயர் தான் கிளிப்பி. எவ்வளோ அழகான பேர் பாருங்கள். நான் கூட மிலிக்கின்னு அவர்கிட்ட தப்பாக கேட்டுட்டேன். ஆனால் இதோடைய உண்மையான பேர் வந்து கிளிப்பி. இதோட இந்த மலை கிராமம் இங்கேருந்து முடியுது. இதுக்கு தாண்டினதுக்கு அப்புறமா நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலேருந்து மிக அடர்த்தியான காட்டு பகுதிகள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தனால இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் என்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன். இதுக்கப்புறமா வீடியோடைய கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகல் வெளிச்சம் குறைஞ்சி மாலை நேரம் ஆனனாலும், அதே நேரத்தில் நான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சனாலையும் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். இது எந்த அளவுக்கு அடர்ந்த காட்டுப்பகுதியில் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹெட்லைட் வெளிச்சத்துலேருந்து பார்க்கலாம். ஆங்காங்கே இந்த மாதிரி கூடுகள் மாதிரி இருக்குங்க. இன்னுமே சூரியன் மறையலை. இப்போ மணி வந்து ஒரு 6 மணிக்கு பக்கத்தில் தான் ஆகுது. ஆனால் நிறைய இடங்களில் அடர்ந்த மரங்கள் எல்லா புறமும் இருக்கிறனால ஒரு டனலுக்குள்ளே நான் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அதே நேரத்தில் எனக்கு வலதுபுறம் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பள்ளத்தாக்குக்கு அப்படியே பிற்பகுதி தான் பார்த்தீங்கன்னா மாமரம் போன்ற கோத்தகிரி போகிற வழக்கமான சாலைகள். இப்போ நம்ம திரும்பவும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா என்னோட ஹெட்லைட் வெளிச்சத்தை உங்களால் நல்லா பளிச்சுன்னு பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இருட்டான பகுதிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திடீர்னு ஒரு வண்டி முன்னால் வந்துருச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக தான் கடந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஒரு சின்ன குறுகலான சாலை, எந்த தடுப்பும் கிடையாது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளங்கள் 2 பக்கத்துலேயும் இருக்குது. இருந்தாலும் இந்த இயற்கை அப்படின்ற இந்த தாயை ரசிச்சுக்கிட்டே நம்ம போகிறனால ஆபத்தை உணர்ந்துமே பயணம் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள்.
எந்த அளவுக்கு ஆபத்தான பள்ளம் அப்படின்றத எனக்கு முன்னால இப்ப நான் திரும்பக்கூடிய இந்த ஹேர்பின் பெயிண்டை வச்சு உங்களால ஓரளவு கணிக்க முடியும். எந்த அளவுக்கு செங்குத்தா இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். நான் அப்படியே வலதுபுறம் திரும்புறேன். வலதுபுறம் திரும்பினதுக்கு அப்புறமா எனது இடதுபுறம் பூரா பள்ளத்தாக்கு பகுதிகள், அதே நேரத்தில் அடர்ந்த காடுகள், ஆங்காங்கே நீங்க பார்க்குற சின்ன சின்ன குடியிருப்புகள் எல்லாமே இங்க வாழக்கூடிய ஆதிவாசி குடியிருப்புகள். இதுக்குள்ளதான் இன்னும் நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் அடுத்து ஒரு 3/4 மணி நேரம் நம்ம பயணம் செய்ய போறோம். இங்கிருந்து இந்த ஆழத்தை உங்களால கணக்கிட முடியும். ஃபர்ஸ்ட் கியர்ல மட்டும்தாங்க வண்டியை இறக்க முடியும். நீங்க செகண்ட் கியர்ல கூட இறக்க முடியாது. இறக்குனீங்கன்னா வண்டி உங்களுடைய கண்ட்ரோலை மீறி போக ஆரம்பிக்கும். நீங்க பிரேக் அடிக்கடி அடிச்சீங்கன்னா பிரேக் பேட் சூடாடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஒரு 100 அடிக்கு ஒரு தடவை உங்களால இந்த மாதிரி ஹேர்பின் பெண்டை கடந்து போகணும். நான் பல வருடமா மலைவழி பாதையில வண்டி ஓட்டிட்டு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் அப்படின்றனால இதை சமாளிச்சு ஓட்டிட்டு இருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் இந்த வீடியோவில் மட்டுமே இதை பார்த்து ரசிங்க. தயவு செஞ்சு இந்த ரூட்டுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆங்காங்கே மழை பெய்யும் பொழுது அந்த மழை நீரும் பார்த்தீங்கன்னா சேற்றுடன் கலந்து இந்த ரோட்டில் தாங்க ஆங்காங்கே ஓடுது. ஒருவேளை நீங்கள் புதுசாக வண்டியை ஓட்டிட்டு வரீங்கன்னா பிரேக் சரியாக பிடிக்கலனாலோ இல்லை உங்களை டயரில் அந்த சேர் பகுதி சிக்கிச்சினாலோ ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்க நேரிடும். அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுடைய பாதுகாப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் இந்த மாதிரி அழகான அடர்ந்த காடுகள் இன்னும் உயிர்ப்புடன் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு மட்டுமே. இப்போ நான் கிட்டத்தட்ட 3 ஹேர்பின் பெண்ட் திரும்பிட்டேன். இது 4வது ஹேர்பின் பெண்ட். இதுவும் பாருங்க, கிட்டத்தட்ட நான் கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் கீழே வர அளவுக்கு அவ்வளோ செங்குத்தான பாதையாக தான் இது இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த ஆபத்து நிறைந்த இந்த கீழ் கோத்தகிரி மலைவழி பாதையில் அடுத்த பாகமாக நான் இரவு நேரத்தில் இந்த மலைவழி பாதையில் எனக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைச்சிது, போகிற வழியில் நான் என்னென்ன மாதிரி வனவிலங்குகள் பார்த்தேன் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் என்னால் அடக்க முடியாதுங்க. அதனால் அதை நான் செகண்ட் பார்ட்டாக முழுக்க ஒரு நைட் டைம் ஜங்கிள் ட்ரீட்டாக உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நைட் டைம் ஜங்கிள் ட்ரீட்னு ஒரு தனியாகவே பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. இரவு நேரத்தில் நம்மளுடைய காடுகள் எந்த அளவுக்கு உயிர்ப்பாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரமாக நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது நான் என்னுடைய உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரமாக நான் எடுத்துக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக வரை. Thank you so much and thanks for watching.